எப்படி இருக்குது ரோடு? வேறலா மூங்கில் காடில் நடுவில் இல்லை, நடுவில் ஓரமா. We are in எங்க? தேக்கடி. தேக்கடி எவ்வளோ ஜீப் போகும்போதே தெரிஞ்சிருக்கும், எங்கே பார்த்தாலும் ஜீப். ஸோ we are in தேக்கடி. இப்போ எங்கே போகிறோன்னா ஒரு அழகான வியூ பாயிண்ட் போகிறோம். இங்கே போனாலும் இந்த ஊர் பேர் வந்துடுது. சரி, அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போடணும். பெட்ரோல் இல்லை, ஸோ பெட்ரோல் போட்டுட்டு போகலாம். ஊரே வித்தியாசமாக இருக்குது. வேறு முக்கியமாக லெஃப்ட் திரும்பணும். அப்பா வாவ், செமையாக இருக்குல்ல. என்ஜாய் என்ஜாய், முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கோ. அப்புறம் வீட்டுக்கு போனால் தனியாக தான் ஃபீல் பண்ணுறேன். லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கோ, லைஃப் என்ஜாய் பண்ண கற்றுக்கோ. ஆமா, ஓகே. ப்ராப்ளமா? பொங்க பொங்க பொங்க. நான் ஒரு இங்கிலீஷ் மேனை பார்த்து இப்போ பேசிகிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து நான் வச்சுருக்க ஹிமாலயன் 450 ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் ஆர்டர் பண்ணியிருக்காராம். December 23 ஆர்டர் பண்ணாராம் ஃபஸ்ட்டு வெர்ஷன். அந்த ப்ரௌன் இருக்கும்ல, அந்த வெர்ஷன் இன்னும் கொடுக்கலையாம். அதனால் அதை புலம்பிகிட்டு இருந்தார். அவர் 32 இயர்ஸாக இங்கே இருக்காராம். சமல்ல. இதோட என்ன சர்ப்ரைஸ்னால், அவர் தமிழ் பேசுகிறாரு, மலையாளம் பேசுகிறாரு, வேறு லெவலில் பேசுகிறாரு. சான்ஸே இல்லை. அவர் வந்து ஒரு தமிழ் பொண்ணை தான் மேரேஜ் பண்ணாராம். எதுக்கு தான்? ஓகே, லக்கி பர்சன், நல்ல ஒய்ஃபாக அமைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 சன்ஸ் இருக்காங்களாம். ஸோ 2 பேரும் ஃபாரினில் இருக்காங்க போல். ஸோ இவர் ஒய்ஃப் கூட இருக்கார். இவர் சும்மா நார்மலாக ஸ்மால் ஜாப் தான் பண்ணுறாரு. டே டு டே ஜாபு, அந்த மாதிரி பால் கொண்டு வந்து போடுறது. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் பார்த்துட்டு வர்றாரு. தட்ஸ் ஃபைன். பெருசாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல போல். ஸோ இஸ் ஜஸ்ட் லிவிங் த லைஃப். நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. என்ன சொல்கிறது, ஒன்றை பார்த்தா இன்னொன்று பெட்டராக தான் இருக்கும். அதனால் வந்து எப்போதுமே இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்கன்ற மாதிரி சொன்னார். நல்ல அட்வைஸ் தான். பார்ப்போம். ஓகே, பைக்கு ரெண்டு பக்கம் நேச்சருக்கு நடுவில் அழகாக நடந்து போகிறோம். ரைட் பண்ணுறேன் சொல்லல, பண்ணுறேன். முன்னாடி கப்பலாக போகிறாங்களா? ஸோ எங்கே போகிறோன்னா, ஒரு அழகான வியூ பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அந்த வியூ பாயிண்ட் பேர் வந்து சத்திரம் வியூ பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதோடு அங்கே ஒரு ஹைலைட் ஒன்று இருக்குது. என்னென்னா, அங்கே ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது. ஃப்ளைட் லேண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த ரோடு இருக்குது.
எனக்கு அந்த மாதிரிலாம் தனியாக அந்த மாதிரி சின்னதாக அந்த மாதிரிலாம் இருந்தால் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது மேலே ஒரு ஈடுபாடு வந்து விட்டது. அதனால் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணேன். ஃபேமஸான வியூ பாயிண்ட் தான். என்னென்னா ஒன்லி ஜீப்பில் தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பைக்லேயும் போகலான்னு சில பேர் போட்டிருக்காங்க கமெண்ட்ஸு. அதுவும் என் கூட இருந்த கொலீக்ஸ்லாம் ஹிமாலயா கண்டிப்பாக ஏறிடும் ஹிமாலயா ஏறிடும் ரைட்டு, நான் ஏற்றுவேனா? அதுதான் கொஸ்டின். நான் ஒன்றும் அந்தளவுக்குலாம் டெரரான ரைடர்லாம் கிடையாது, ஓட்ட தெரியும் அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரிலாம் போகணுன்னு ரொம்ப ஆசை அதிகம். பார்த்திங்களா, எல்லா பக்கமும் ஜீப் தான் இருக்குது. அந்த ஹை கிளியரன்ஸ் இருக்கணும், ரோட் கிளியரன்ஸ் இருந்தால் தான் அந்த மாதிரி ரோட்ஸ், பம்பி ரோட்ஸ்லாம் போக முடியும். அதனால தான் எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது, ஜீப்ஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லாக சஃபாரிஸ் தான். நல்லா நான் நோட் பண்ணிட்டேன், ஃபுல்லாக ஜீப் சஃபாரிஸ் தான். இறங்கிட்டுருக்கோம் நல்லா. வாவ், டீ எஸ்டேட் தெரியுதா? எனக்கு தெரியுது, பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா இருக்குது. சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ வாட்டரும் எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டாப்பும் தேவையில்லை, போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ரைட் ஃபார் லைஃப். அந்த மியூசிக் வேறு சொல்லுவோமா? Ride for life. அண்டர்டேக்கர் அந்த காலத்தில் பயங்கர WWE கிரேஸ் ஃபேன். அதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருந்த காலம். செமையாக இருக்கும். அதில் இருக்கிற மாதிரியே வீட்டில் எல்லாம் போட்டு சூப்பராக விளாடுவோம் பசங்க கூட. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு லைஃப் தான். அதெல்லாம் வளர்ந்தா போயிடுது. வளர்ந்தா என்ன சொல்கிறது, நிறைய விஷயத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிட்றோமா, அதனால் எல்லாம் போயிடுது. சரி பாப்பா, ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெக்கார்டிங்க. காலையில் நேரமாக வந்து பார்க்கணும். பட் இப்போயும் நல்லா தான் இருக்குது. அழகு தானே, அதானே. கருப்பாக இருந்தானே வெள்ளையாக இருந்தானே அழகு தான். இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் கருப்பாக இருப்பேன். ஒரு லேடி ட்ரை பண்ணுறாங்கப்பா. ஆச்சரியம் இல்லை, இப்போல்லாம் இல்லை. அது என்ன ஒரு காலத்தில் ஆச்சரியம், இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் தப்பு சொல்ல, ஆனால் இதை வேறு விதமாக பயன்படுத்திக்கிறாங்க தப்பாக. அதுதான் பிரச்சனை. இந்த ஃபெமினிசத்தை ரொம்ப ராங்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி தான் பேசுகிறேன். அப்படி யூஸ் பண்ணுறனால சில பேர் லைஃபே பாதிக்கப்படுது, தலைகீழாக மாறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அனுபவசாலி மாதிரி பேசுகிறேன்னா, அதில் நானும் ஒருத்தன். டோட்டலாக திருப்பி போட்டுருச்சு, ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபெமினிசம். அதுவும் இந்தியன் கல்ச்சரில் அப்பா கொடுமை தான். அதில் அப்படி என்ன தான் அவங்க இது பண்ணிக்கிறாங்கன்னு புரியலை. சரி விடு, அவ்வளோதான். இட்ஸ் எண்டு ஸ்டோரி. அதை பற்றி பேசி ஒன்றும் பயனில்லை. என்ன, நம்ம ஸ்டோரி லைஃப் தான் கொஞ்சம் அப்படியே கவுத்து போட்டுருச்சு. பார்ப்போம் எங்கே போகுது, எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சரி தான். என்ன பண்ணுறது, எமோஷ்னல் பர்சனாக இருந்தாலே பிரச்சனை தான். எமோஷ்னல் பர்சன்னா எல்லாம் நக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உலகம் அப்படி மாறிடுச்சுல்ல. பாசத்துக்கெல்லாம் இடமே இல்லை, அன்புக்கெல்லாம் இடமே இல்லை. வெறும் ஃபோட்டோவுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும்
அதுக்கு தான் நான் வாழ்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல வரல. கொஞ்சம் பேர் இருக்காங்க, பட் அப்படிப்பட்ட பர்சன் எனக்கு அமையாமல் போணுச்சு. அதனால் என் லைஃப் இப்படி மாறிடுச்சு. இருந்தாலும் நல்ல இல்லை, நான் பேசி எல்லாமே நம்மளை பற்றி சொல்லி தான் நடந்தது. பட் ஸ்டில் எனக்கு இது நிலமை எல்லாமே பேசி தான் நடந்தது. இருந்தாலும் இன்னும் என் மிஸ்டேக் இருக்குது. அரேஞ்ச் மேரேஜ் இப்போ இருக்கக்கூடாது. வாட் டு டூ, ஏஜ் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு, வீட்டில் பண்ணுற டார்ச்சர்ஸ், அதனால் அவசரப்பட்டுட்டேன். அது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஓகே சரி, எதுக்கு சேட் ஸ்டோரி, என்ன டவுன் ஆகிரும் நம்மளை. நம்ம எங்கே போகிறோம்? சத்ரம் வியூ பாயிண்ட் ஏர் ஸ்ட்ரிப் பார்க்க போகிறோம். வியூ பாயிண்ட் 1, வியூ பாயிண்ட் 2 இருக்கா தெரில, 3 இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறேன். ஏடி இருக்குது டீ எஸ்டேட், செம்மையாக இருக்கா? வியூ செம்மையாக இருக்குல்ல, 2 பக்கமும் டீ எஸ்டேட். மவுண்டைன் அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே பண்ணிட்டாங்க. 7 அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக ரசிப்போம். ஆனால் இதுக்குள்ளே நடந்தோம்னா லீச்சஸ், இது பேர் வந்து கொன்னமரா டீகா அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, லீச்சஸ்லாம் ஒட்டிக்கும். ப்ராப்பர் பூட்ஸ்லாம் இல்லாமலாம் நடந்தோம், அதுக்கு இடையில் அவ்வளோதான் செத்தோம். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பிளட் சக்கிங் லீச்சஸ், ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். எப்படி இருக்கு? ட்ரை வாட்டர்வே. ஓகே, ரைட் சைடு வியூவை பாருங்கள். பா, வேறு லெவல், வேறு லெவல். இங்கே தான், இங்கே தான் நல்லாயிருக்கும். இல்லை, இங்கே தான் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்.
எப்படி இருந்தது வியூ? வேறு லெவலில் இருந்துச்சா? செமல்ல. நேச்சர் இஸ் பியூட்டி, பீப்புள்ஸ் ஆர் கிரேசி, எஸ்பெஷலி older ladies, they are more crazy, very very crazy, very very crazy. zip lineலாம் இருக்கு. நல்லதான். wow, oh my god, oh my god, oh my god, oh my god. ரைட் தெரியுதா? வியூ தெரியுதா? oh my god, எவ்வளோ அழகாக இருக்கு. அங்கே நிப்பாட்டிட்டு வரலாம். விட மாட்டேன், இந்த வியூவை விட மாட்டேன், இந்த வியூவை விட மாட்டேன், இந்த வியூவை விட மாட்டேன். எவ்வளோ நல்லா இருக்கு. அப்படியே ஒரு பறக்கிற பவர் இருந்தால் அப்படியே இடையில பறந்தால் சூப்பராக இருக்கும். எடே சூப்பர்மேன் மாதிரி இல்லாட்டியும் அயன்மேன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு நப்பாசை தான். இல்லைனா ஜிடிஏ வைசிட்டியில் இது இருக்கும்ல ஜெட் பேக், அந்த மாதிரி இருந்தால் கூட அப்படியே மேலே ஏறி பொறுமையாக அப்படியே பறக்கலாம். அப்பா பயங்கரமாக இருக்குது. என்ன இடம்ப்பா அது, எப்படி இருக்கு. ஏப்பா வேற லெவல் தான். சத்திரம்னா பயங்கரமாக இருக்கு. இதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கேமராவில் பார்க்குறதோட நேரில் பார்க்க பயங்கரமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஓகே, நம்ம சந்தோஷப்பட்டால் சில பேருக்கு முடியாது. சரி, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவோம். இதுதான் நம்ம லைஃப்னு தெரிஞ்சு போச்சு. ரெக்கார்டிங் ஸ்டாப் ரெக்கார்டிங். ஸ்டாப் ரெக்கார்டிங். வந்தாச்சு ஆஃப் ரோடு வந்தாச்சு. சேலஞ்சிங் ஆஃப் ரோடு. என்ன ஹிமாலயன் காப்பாற்றுவியா? பார்ப்போம். பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுமா. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான். ஓ, ஏறிடுமா? ஆத்தி கஷ்டம்தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அதெல்லாம் டவுட்டு தான். விட்டுக்கிட்டு கூடாது.
சத்திரம் வியூ பாயிண்ட்டுங்க. யார்? ஆமாம். எங்கே நேரா? ரைட்லையா? ஓகே சார். இது இந்த ஏர் ஸ்ட்ரிப் போகும். சரி சரி. ஓகே ஓகே தேங்க்ஸ். அப்படியா? சரி ஓகே. இப்படி போனால் பார்க்கலாம்ல அந்த ரோடு. ஓகே. தப்பான இடத்துக்கு போயிட்டோம். அது எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது ஆத்தி. இந்த வண்டி போயிடும், இருந்தாலும் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். அவ்வளோ ரிஸ்க்லாம் வாய்ப்பில்லை, வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ தைரியம் நமக்கு கிடையாது. போய் வண்டி பாட்டுக்கு மாட்டிக்கிச்சுன்னா மாட்டிட்டு சுற்றுச்சு பார்த்தீங்களா, பயங்கரமாக சுற்றுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சரி பார்ப்போம். தப்பான வழியில் வந்துட்டோம். யார் தான் போகணும்? சரி ஓகே, பார்க்க முடியுதா பார்ப்போம். தப்பாக இருக்குது ரூட், அதான் பிரச்சனை. கூகுள் மேப்பு சொதப்புது, சரியான சொதப்பு. அந்த பக்கம் டோட்டல் ஆப்போசிட் லேனில் வந்திருக்கேன். ஆட கொடுமையே கொடுமையே. சரி ஓகே, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நல்ல வேலை எதுக்குள்ளேயே போய் இறங்க பார்த்தேன். அங்கே பாதாள கிணறுன்ற மாதிரி அங்கே போய் இறங்க பார்த்தேன். ஆத்தி, அது ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. அதான் பயம். இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே போவோம். பஸ்ஸெல்லாம் போகுது பார்த்துக்குங்க. ஏர் ஸ்ட்ரிப்பு எங்கச்சி? இல்லை தானே, பைக் போகலாம் தானே? தேங்க்ஸ். ஓகே, இதுதான்ப்பா அந்த ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸு. மாற்றி சொல்லிட்டேன். அது வந்து கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸு, அதிலலாம் போக முடியாது. நல்ல வேலை கீழே இறங்கியிருந்தோன்னா மேலே ஏறுறதுக்கு ஜீப்பு வச்சு தான் வண்டி ஏற்றிருக்கணுமோ நம்ம தெரியலையே. இல்லை, ஹிமாலயன் ஏறிடும், நான் ஏற்ற மாட்டேன். அதுதான் உண்மை, வேறு இல்லை. வண்டி மேலே குறை சொல்லக்கூடாது, டிரைவர் மேலே தான் குறை சொல்லணும். நமக்கு இன்னும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வரல, போக எக்ஸ்பீரியன்ஸ் வரும். வாவ், அப்பா, ஆமாம், ஆஃப் ரோடுனாலும் பயங்கரமான ஆஃப் ரோடு தான். பொறுமையாக போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏர் ஸ்ட்ரிப் ஹியர் ஐ கம். அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. இங்கேருந்து எங்கப்பா? கண்டிப்பாக ரைட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ரைட் ரோடு இல்லைடா, சொல்லி நேராக தான் போகணும், நேராக தான் போ. ஓகே, இதுதான் அந்த ஆஃப் ரோடா? இது ஓகே, நம்ம ஹிமாலயன் தாங்கக்கூடியது இல்லை, நான் தாங்கக்கூடியது அப்படி தான் சொல்லணும். இவ்வளோ போட்டிருக்காங்க, ரோடு போடக்கூடாதா? எப்படி லெஃப்ட்டில் பாருங்க ஆத்தி, லெஃப்ட்டில் பார்க்கவே இல்லை. லெஃப்ட்டில் பார்த்தீங்களா? பயங்கரம். சரி போவோம். லெஃப்ட்டு பார்க்கவே இல்லையே, இவ்வளோ பள்ளமாக இருக்குது. ஏப்பா, சரி போவோம். ஏம்மா, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது.
மிஸ் பண்ணவே கூடாது. நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். மிஸ் பண்ணவே மாட்டேன். மேப் ரீடைரக்ட் ஆகிடுச்சு கரெக்டாக. அட கொடுமையே, பிளட்டி பக்கர், எப்படி ஏமாத்துறவர் நீங்கள். அவ்வளோதான். வாவ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரோடு தான் பயங்கரம், பயங்கரம்னா பயங்கரம், பயங்கரமான பயங்கரம். ஓ, இனிமேல் தான் பயங்கரமோ? ஓ மை காட், இங்கே இருக்குது பண்ண மாதிரி ரோடு. ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ். ஓ சரி. உள்ளெல்லாம் போக முடியாதுல்ல ப்ரோ? இதான் வழி இல்லை? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? எங்கே ஜீப்பு? ஓகே. ஏறிடும் தானே நீங்கள்? ரிட்டர்ன் ஏறிடும்ல? ஓகே ஓகே. இந்த மாதிரி தான். ஓப்பா, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்பா, ஆஃப் ரோட்னா இதானோ? ஏப்பா, வந்தாச்சுப்பா ஹேர் ஸ்ட்ரிப் வியூ பாயிண்ட்டுக்கு நினைக்கிறேன். ஃபைனலி வந்தாச்சு. அவ்வளோதான், சம்மரி எண்டட். இதை வியூ பாயிண்டா? உள்ள நடந்து போய் அங்கே பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, பை. போகலாமா? ஓகே, ஸ்லோவாக வச்சுக்கிறேன். இவ்வளோ போதும். இன்னும் தெரியுதா? ஸ்கிப் பண்ணலாமா? இதில் ஏற முடியுமா? ட்ரை பண்ணுவோம். ட்ரை ஒன்று யூ கேன் ஃப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கரெக்டான அப்ரோச்சு. அப்பா, பயங்கரம், பயங்கரமான ட்ரெக்கிங். யாருமே இல்லை. அப்பா, இது இல்லை, யார் வருவா? அது கரெக்டு தான். என்ன இப்படி மூச்சு வந்தது? அப்பா, இது தெரியுதா? வியூ பாருங்க. கால் போட முடியுமா? இல்லையா? ஆவா, எப்படி இருக்கு?
சான்ஸே இல்லை. பயங்கரமாக இருக்குது. ஃப்ளைட் வருதா பார்ப்போம். பார்த்து இறங்கணும். கிடையாது. மேலே ஏறுறாங்களா? நல்லதான். சூப்பராக இருக்குப்பா. செம வியூ. இறங்குறது தான் ஈஸியாக இருக்குது. ஸ்கேரி ஃபிட் இதில் வர மாதிரி மான்ஸ்டர்ஸ் யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி தான் இருக்கேன். பயங்கர ஸ்கேரி, ரொம்ப ஸ்கேரி. புல்லுக்கு போயிருக்குமா? புல்லு தான் சேஃப், நம்ம வலிக்க விடாது. பயங்கரம். நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லையா? இது ஹஸ்டிப்பா. இல்லையா போகும். எடுத்துட்டோம். கிட்டக்கு போய் பார்க்கலாம். நானும் ஃப்ளைட் தான் இதில் இறங்கி இருக்குன்னு நினச்சேன். போய் பார்ப்போம் எப்படி இருக்கு கேஸ் ட்ரிப். நான் க்ளோஸில் காமிக்கிறேன். இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ளைட் வந்தால் செம்மையாக இருக்கும். சார்ட்டர் ஃப்ளைட்ஸ், சின்னதாக ஃப்ளைட்ஸ் இருக்குமோ? பயங்கரமாக இருக்குது. இந்த பரவாயில்ல, மேலே உருண்டை கல்லாம் இருக்குல்ல, அழகாக தள்ளி விட்டுரும். கேர்ஃபுல்லாக இறங்கும், மெதுவாக இறங்கும். புல்லு பக்கமாக போய்டும், நல்லா கிரிப் கிடைக்கும். மெதுவாக இறங்கும். டாகி அப்பா நல்லா சென் செட் ஆகும் பிள்ளையே. கிளம்பிடலாம். மேலே ஏறுறது கொஞ்சம் பயமாக இல்லை, அதான் யோசிச்சுக்கிட்டே வரேன். தலைவர் மேலே ஏறிட்டு வரான், சொதப்பிட்டு வரான்ட்டு. என்ன ஒரு வியூ, மறக்கவே மாட்டேன் அந்த பிளேஸை. நேச்சர் இஸ் பிரெத் டேக்கிங். உண்மையுமே பிரெத் எடுக்குது. நடந்து ஏவா வா, மூச்சு வாங்குது, நல்லா வாங்குது. சன் தெரியுதா? நல்லா தெரியுதா? பளிச்சுன்னு தெரியுதா? ஓகே, எனக்கும் தெரியுது.
ஓகே, we are going to try that slope. ஏறுறதுக்கு வேற வழியா? இல்லை ஏறும். அவசரப்பட்டுருவோம். கமான் 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 கமான், ஏறிடுறா ஏறிடுறா, ஏறி ஏறி. Wow, what a journey. வேற லெவலு. ஏறியாச்சே ஏறியாச்சே ஏறியாச்சே, பயங்கரம். ஏறியாச்சு, பயங்கரமாக ஏறியாச்சு. அப்பா வேறு லெவலு. இந்த மாதிரிலாம் ஏறுறது கஷ்டம். தேங்க்யூ ஸோ மச் for this amazing experience. சத்திரம் வியூ பாயிண்ட். பா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இது வேறு லெவலில் இருக்குது. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆஃப் ரோடிங், பியூட்டிஃபுல் வியூ between mountain, between tea plantation, close to airstrip, 360-degree view mountain landscape. இந்த மாதிரிலாம் திருப்பி அமையுமாங்கிறது டவுட்டு தான். I enjoyed it a lot. எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதான் எக்ஸ்பீரியன்ஸ், சான்ஸே இல்லை. அதுவும் ஆஃப் ரோடிங் ஹிமாலயன் 450 மிரட்டல் பண்ணிருச்சு. எப்படி ஏறிச்சு பார்த்தீங்களா? வேறு லெவலில் ஏறிச்சு. நானாக ஏற்றுனங்கிறது எனக்கு என்னால் நம்பவே முடியல. எங்கேயாவது ஏதாவது பண்ணிடும், எங்கேயாவது ஏதாவது பண்ணி விட்டுருவோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் சும்மா அசால்ட்டாக ஏறுது, அசால்ட்டாக வித்தவுட் எஃபர்ட் ஏறுது. பீஸ்ட்டு தான், உண்மையிலுமே பீஸ்ட் தான். நான் வேறு வண்டி ஓட்டி பார்த்ததில்ல, பட்டு இது ஓட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன், இட்ஸ் அன் அமேசிங் பைக். எப்படிப்பட்ட ரோட்டில் எப்படி போகுது பாருங்க. ஷோவா ஷார்க் அப்சர்வர் அதுக்கு மேலே வேறு லெவல் பண்ணுது. இந்த பம்பினஸ் அவ்வளோக்கு ஃபீல் ஆகவே இல்லை, எல்லாம் அதை டேக் ஓவர் பண்ணிக்குது. செமல்ல, ஒர்த்து தான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுக்குறது ஒர்த்து தான். பார்த்துட்டு தேங்க்ஸ். அவர் தான் ஹெல்ப் பண்ணார், இல்லைன்னா இன்னும் சொதப்பி இருக்கும். அண்ட் இப்போ அம்மா உட்காந்து போகிறாங்க. பாவமாக உட்காந்து ஹஸ்பண்ட் முன்னாடி உட்காந்து பாவமாக போகிறாங்க. நான்லாம் அப்படி வச்சிடவே இல்லை. நோயின்ட்டு ஏதாவது பேசிக்கிட்டு அன்னைக்கு நான் இல்லை, யாரோ. இட்ஸ் ஓகே. Oh no sad memories. Ride for life. ஜாலியாக ரைட் பண்ணிக்கிட்டே ஏமா அப்பா. ஓகே.
நேராக போக வேண்டிதான். எங்க மை ஒர்க்கவே எக்ஸ்பீரியன்ஸ் அது தனியாக சொல்கிறேன். ஒர்க்கவேனா என்ன, நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலாக. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு. அழுக வராது தான் ஒரே குறை. பட்டு இட்ஸ் ஓகே, நம்ம நிலமை அப்படி, ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. சரி ஓகே, போயிட்டு பார்ப்போம். இடையில தான் இன்ட்ரெஸ்டிங்காக